நேத்து ஞாயித்துக்கிழமை நெறைய படங்கள் பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதுல முக்கியமா இதயம் முரளி நேத்து 3வது நாள் ஞாயித்துக்கிழமை செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. செம்ம இன்கிரீஸ் இருக்கு. 3 நாள் கலெக்ஷன் எவ்வளோ? நேத்து 3வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ? அப்படிங்கிறத பார்ப்போம். சும்மா சொல்லக்கூடாது. கட்டா குஸ்தி 2 நேத்து பெரிய வசூலே எடுத்துருச்சு. முக்கியமா தமிழ்நாட்டுல. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். தமால் 4 அப்படிங்கிற படம் நேத்து பெரிய வசூல் இந்தியால. அதையுமே பார்ப்போம். இது இல்லாம ஐ நோபடி அப்படிங்கிற படம், இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு குயிஸ் ஒண்ணு கேட்டிருந்தேன். அதாவது 5 க்ளூஸ் குடுத்து, இப்ப ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். அந்த 5 க்ளூஸ் குடுத்து, ஒண்ணு வந்து டாப் ஆக்டர், டியூவல் ரோலு, அப்புறம் வந்து பென்டிரைவ், பிக்கினி, மலேசியா. இது 5த்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, இந்த படம் வந்து ஈஸியா கிடைக்கும். ஆமாங்க, பில்லா தான் ஆன்சர். ஸோ பில்லா அப்படிங்கிறத கரெக்ட்டா சொன்ன முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே அப்படிங்கிறவரு, சரவணா, அதுக்கப்புறம் ஒரு எடிட்ஸ் போட்டிருக்காரு. அவர் பேர் நம்ம சொல்ல தேவையில்ல. நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், அப்புறம் வீரபாண்டி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஆக்சுவலா அது வேற ஒரு ஆர்ட்ல வச்சிருக்கேன். அது என்ன படம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஹாலிவுட் படங்கள் பெரிய கலெக்ஷன் எடுக்கும். நேத்து எப்படி வசூல் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் நேத்து 11வது நாள் இந்தியாவில் 91 லட்சம், டோட்டலா 13 கோடி 25 லட்சம் இந்த படம் வந்து இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 280 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். நேற்று ஒரு நல்ல கலெக்ஷனை எடுத்திருக்கு. பட்ஜெட் 85 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். ஈவில் டெட் பர்ன் இந்த படம் நேற்று 3வது நாள் இந்தியாவில் 6 கோடியே 5 லட்சம் இந்தியாவில் பெரிய வசூல். டோட்டலா இந்தியாவில் 15 கோடியே 67 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 41 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், பட்ஜெட் 20 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். மோனா அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 78 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 4 கோடியே 49 லட்சம், 95 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் நேற்று கலெக்ட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் சண்டே இன்னும் பெருசா இந்த நம்பர் வந்திருக்கணும். ஒரு 150 கிட்டயாவது இந்த படம் வந்திருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு, 250 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். இந்த படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 700 மில்லியனுக்கு மேலே கலெக்ட் பண்ணாதான் ஒரு வெற்றி படமாவே அமையும். பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி கலெக்ட் பண்ணுதுன்னு. மே வாபஸ் ஆகுங்க அப்படிங்கிற படம் நேற்று 31வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 16 லட்சம், 74 கோடியே 65 லட்சம் இந்தியாலையும், 94 கோடியே 1 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 70 கோடி பட்ஜெட். காக்டெயில் 2 நேற்று 24வது நாள் இந்தியாவில் 28 லட்சம், உலகம் முழுக்க 31 லட்சம், 113 கோடி 59 லட்சம் இந்தியாலையும், 143 கோடி 22 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். வெல்கம் டு த ஜங்கிள் நேற்று 17வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 66 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 8 லட்சம், 155 கோடியே 45 லட்சம் இந்தியாலையும், 188 கோடியே 7 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். ஆல்பா நேற்று 10வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 46 லட்சம், டோட்டலா 64 கோடியே 90 லட்சம் இந்தியாலையும், 87 கோடியே 62 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 110 கோடி பட்ஜெட். தமால் 4 நேற்று பெரிய கலெக்ஷனே எடுத்துருச்சு. இந்தியாவில் 34 கோடியே 55 லட்சம் இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்குங்க. உலகம் முழுக்க 38 கோடியே 66 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 78 கோடியே 81 லட்சமும், உலகம் முழுக்க 92 கோடியே 61 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 150 கோடி. 3 நாள்ல இந்த படம் 90 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன். மா இன்டி பங்காரம் சமந்தா அவர்களோட இந்த படம் 100 கோடியை கடந்துருச்சு. நேற்று 24வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 50 லட்சம், உலகம் முழுக்க 61 லட்சம், 56 கோடியே 6 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 100 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா பெரிய பிளாக் பஸ்டர். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஃபீமேல் லீடா நடிச்ச ஒரு படத்துக்கு 100 கோடி வசூல் அமைஞ்சிருக்கு. பார்த்துக்கோங்க இந்த படம் எப்படிப்பட்ட வெற்றின்னு. அப்புறம் லெனின் அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 9 கோடியே 78 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 63 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 76 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 26 கோடியே 78 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 59 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 16 லட்சம், உலகம் முழுக்க 39 கோடியே 53 லட்சம் இந்த படம் வந்து 3 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. வழக்கமா இந்த மாதிரி தெலுங்கு படங்கள் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கலெக்ஷனா இருக்கும். செகண்ட் டே, தேர்ட் டே ஒரு பயங்கர டிராப் இருக்கும். ஆனா இந்த படம் அப்படி இல்லை. ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு இந்த 3 நாளுமே. அப்புறம் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட ஐ நோபடி அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் கேரளால 1 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 69 லட்சம்,
7,08,00,000 கேரளாலையும், 11,83,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் டார்க் அப்படிங்கிற படம் தமிழ் படம். நேத்து 10வது நாள் 4,00,000 தமிழ்நாட்டுல, டோட்டலா 1,59,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4,25,00,000 அப்ராக்சிமேட்டா பட்ஜெட். அப்புறம் கட்டா குஸ்தி 2 நேத்து 10வது நாள் நேத்து தமிழ்நாட்டுல பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 3,78,00,000, உலகம் முழுக்க 4,58,00,000. இதுல ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 28,00,000, ஓவர்சீஸ்ல 52,00,000. ஸோ செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு நேத்து தமிழ்நாட்டுல. டோட்டலா 30,94,00,000 தமிழ்நாட்டிலயும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,66,00,000, ஓவர்சீஸ்ல 7,14,00,000, உலகம் முழுக்க 40 கோடிக்கு கடந்திருக்கு. 41,74,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 27 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். இந்த வருஷத்தோட நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு முக்கியமான வெற்றி கட்டா குஸ்தி 2க்கு, அதுவும் விஷ்ணு விஷால் அவர்களோட கெரியர்லயே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம், கட்டா குஸ்தி 2. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மாதவன் அவர்களோட ரன் வந்து ரீ ரிலீஸ் ஆயிருந்தது. ரொம்ப சின்ன ரீ ரிலீஸ் தான். நேத்து வந்து 3வது நாள் 1,60,60,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த 3 நாள்ல இந்த படம் வந்து 5,10,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ரன்னோட ரீ ரிலீஸ் இந்த 3 நாள் கலெக்ஷன். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 1,00,000, டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டுல 5,30,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி அப்ராக்சிமேட்டா பட்ஜெட். லவ்வோ லவ் அப்படிங்கிற படம் பவிஷ், அதாவது நீக்ல நடிச்சிருந்தார்ல அந்த ஹீரோ நடிச்ச படம். டே 3 தமிழ்நாட்டுல 11,00,000, ஆந்திரா தெலுங்கானால 8,00,000, இந்தியால 22,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 34,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 31,00,000, இந்தியால 74,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் இதயம் முரளி நேத்து 3வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 3,66,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 46,00,000, ஓவர்சீஸ்ல 1,39,00,000, உலகம் முழுக்க 5,51,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு செம்ம கலெக்ஷன்னா, ஓவர்சீஸ்ல சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலா 8,90,00,000 தமிழ்நாட்டிலும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,24,00,000, ஓவர்சீஸ்ல 3,79,00,000, உலகம் முழுக்க 13,93,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 நாள்ல ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. அதை தொடர்ந்து வீக் டேஸ்லயுமே இதே மாதிரியே கலெக்ஷன் வருதான்னு பார்ப்போம். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஆக்சுவலா நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அந்த லவ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க இந்த படத்துல பெருசா ரசிச்சது எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல இன்னையோட 8 வருஷத்தை கடந்திருக்கு கடைக்குட்டி சிங்கம். ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் 50 கோடியே கடந்திருக்கு. 50,85,00,000, ஆந்திரா தெலுங்கானால 7,25,00,000, கர்நாடகாவில் 2,15,00,000, கேரளாவில் 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 65,00,000, ஓவர்சீஸ்ல 7,40,00,000, உலகம் முழுக்க 70 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. படத்தோட பட்ஜெட் 25 கோடி. தியேட்ரிக்கல் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 36 கோடிக்கு மேல வந்திருக்கு. சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. கார்த்தி அவர்களோட கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான வெற்றி. ஸோ பாண்டியராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல வந்த படங்கள்லேயே பயங்கரமா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆன படம். அவர் மோஸ்ட்லி அதை எப்பவுமே ஹேண்டில் பண்ணுவார். இந்த படத்துல சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல அந்த சென்டிமெண்ட்டுக்கு அவ்வளோ, ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்துருப்பாரு. இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நரசிம்மா இன்னையோட 25 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் வசூல் ரீதியா அப்ராக்சிமேட்டா தமிழ்நாட்டுல 8 கோடி, உலகம் முழுக்க 9 கோடி. படத்தோட பட்ஜெட் 3.5 கோடி, ஷேரா வந்திருக்குது 4 கோடிக்கு மேல வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமாவும் அமைஞ்சிருக்கு. இந்த படம் இன்னைக்கு உட்காந்து பார்த்தா கூட அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்துல பாட்டுலாம் கூட நல்லாவே இருக்கும். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஒரு 2 நாள் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. மேபி போட்டாலும் போடலாம். போட முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்துக்காக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறேன். அது மேபி 1 நாள் எடுக்குதா இல்ல 2 நாள் எடுக்குதா அப்படிங்கிறது போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால உங்ககிட்ட முன்கூட்டியே 2 நாள் அப்படிங்கிறத பர்மிஷன் எப்படி வந்து ஸ்கூல்ல லீவ் கேட்பாங்க, அந்த மாதிரி 2 நாள் மிஸ் லீவ் கொடுங்க மிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஸ்டூடியோல தான் பண்றோம். டேட்டா எல்லாமே நம்ம சிஸ்டம்ல தான் எடுக்கிறோம். எடிட் எல்லாமே அப்படிதான். சிஸ்டமை தூக்கிட்டு நம்மளால போக முடியாது. லேப்டாப் அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட அவ்வளோ ஹை கிரேட் கிடையாது. ஸோ நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 நாள்ல மறுபடியும் மீண்டும் வந்து தாறுமாறு பண்றோம். ஒருவேளை என்னால் முடிஞ்சா நான் வந்து ஷார்ட் வீடியோவா முக்கியமான படங்களுக்கு மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் போடுறேன். முடிஞ்சா அதை வந்து அப்படி ஒருவேளை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அதை கம்யூனிட்டி டேப்ல ஷேர் பண்றேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.